வணங்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நேற்றே நான் அந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு வேளை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ வணங்கான் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ பண்ணுற ஆக்டிங்க்கும் அந்த பண்ணுற விஷயத்துக்கும் அது நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் படம் எப்படின்னா, கதை கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பட் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று ஆக்டிங் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிதாமகன் ஆக்சுவலி என்னன்னா, பிதாமகன் எனக்கு வந்து அந்த விக்ரம் சாரோட அந்த ஆக்டிங் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதில் அவரோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும். இதுவும் அதே மாதிரி இதில் இவரோட கேரக்டருக்கு ஒரு ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும். அண்டு நிறைய விஷயம் மொரோவர் என்ன அப்படின்னா, அந்த ஊனமுற்றோர் அதை வச்சு கொஞ்சம் ஒரு பேசிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அதுவுமே எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப கண்ணில் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கியே போயிடும். ஸோ இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்பதாக இருக்கும். அண்ட் இந்த கொலை பண்ணுற விஷயம்லாம் அதில் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி பாலாசாரோட படம் பார்த்தீங்கன்னாவே இந்த அடிக்கிறது, விழுறது இது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப நேச்சராக இருக்கும். அண்ட் இன்னொன்று அவங்க காட்டுற விதம், அந்த ஒரு சில மர்டர் சீன்லாம் இருக்கும். ஸோ அதில் கடைசி மர்டர் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரியாலிஸ்டிக்காக ஓகே ஒருத்தர் உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ எல்லாருக்கும் பிடிப்பான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லாவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு காது கேட்காது, அவரால் பேசவும் முடியாது. ஸோ அவரோட ஆக்டிங் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ இப்படி எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் வந்து அது நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பாலா சார் படத்தில் வந்து இந்த அளவுக்கு நடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நடிக்க வச்சிருவார் அந்த மாதிரி வருது. ஸோ எல்லாருக்கும் ஆக்டிங்கில் வந்து பஞ்சமே இல்லை. ஸோ ஹீரோனாக இருக்கட்டும், ஹீரோயின் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சில விஷயம் நடக்கும். அது அப்படியே ஓகே. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கதை தான். பட் என்ன அப்படின்னா, அது இவரோட ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருப்பார். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அண்டு என்ன அப்படின்னா, நாங்கள் நைட் ஷோ போயிருந்தோம். ஸோ நீங்கள் நைட் ஷோ போனா காலையில் மத்தியானம் அந்த மாதிரி போங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.